நம்ம படத்தோட ஹீரோ ஒரு ஸ்கூல் ஃபைனல் இயர் படிக்கிற டேலண்டட் ஸ்டூடெண்ட். என்ன படிப்பு தான் கொஞ்சம் வராது, பின்ன எப்படி டேலண்டட்னு கேட்டா 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பார்க்குள்ள அளவு கிடையாது. அதனால பிஞ்சிலே படுத்த சில பேருக்கு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி கொடுப்பான். அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்குமோ அதை வச்சு ஓட்டு போட்டா கூட கண்டே பிடிக்க முடியாது. இப்ப ஸ்கூல் முடிய போறதுனால ஒரு 8 காலேஜ்ல அப்ளை பண்ணிருப்பான். ஆனா ஒரு காலேஜ்ல கூட இவனுக்கு சீட்டே கிடைக்காது. ஒரு காலேஜ்ல கூட இவனுக்கு சீட்டு கிடைக்கலன்ற விஷயம் வெளியில தெரிஞ்சு இவன் அவமானப்படுத்த கிரிமினலா யோசிச்சவன் ஃபேக்கா ஒரு காலேஜ் நேம் உருவாக்கி அதுல இவனுக்கு சீட்டு கிடைச்ச மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கிறான். பேரண்ட்ஸுக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாதுன்னு இவனோட படிப்பாளி ஃப்ரெண்ட் ஒருத்தர் நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைச்சு போயிருப்பான். அவன் மூலமா அந்த காலேஜ் நேம்ல ஒரு வெப்சைட் உருவாக்க சொல்லியிருப்பான். இவன் பேரண்ட்ஸ் வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸா 7 லட்சத்தை ஹீரோ கையில கொடுத்துட்டு உன்னோட ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு நாங்களும் வருவோம்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தலையை சுத்திடுது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவன மாதிரியே காலேஜ்ல சீட்டு கிடைக்கிற சில ஃப்ரெண்ட்ஸையும் கூட சேர்த்துக்கிட்டு அந்த படிப்பாளி ஃப்ரெண்ட் படிக்கிற காலேஜுக்கு பக்கத்துலேயே ஒரு பில்டிங் அந்த ஃபீஸ் அமௌண்ட் வச்சு லீஸுக்கு எடுத்து அதை காலேஜ் மாதிரியே ரெடி பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த செட்டப்க்கு ஒரு டீன் வேற ரெடி பண்ணும் இல்லையா, அதனால அவன் ஃப்ரெண்டோட அங்கிள் ஒருத்தர் ரொம்பவே கோவக்காரர். அவரும் ப்ரொஃபசர் தான், ஆனா அவரோட கோவத்தாலேயே அவரை வேலை விட்டு தூக்கிருப்பாங்க. அவரோட கையில கால வந்து இந்த ஃபேக் காலேஜோட டீனா நடிக்க ஒத்துக்க வச்சுக்கிறான். அடுத்தது என்ன, இந்த ஃபேக் காலேஜ்ல நிறைய பேர் படிக்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை கட்டணும் இல்லையா, அதனால இந்த கேங்ல உள்ள ஒரு பொண்ணு பார்ட் டைமா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பா. அவ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்து ஒரு நாள் நடிக்கணும்னு சொல்ல இப்ப எல்லாத்தையுமே பக்காவா செட் பண்ணிடுறாங்க. ஹீரோட பேரண்ட்ஸும் அங்க வந்து பார்த்துட்டு இது உண்மையான காலேஜ்னு நம்பி ஹாப்பியா கிளம்பினா நம்ம ஆளுங்களும் ஹாயா உட்காந்து உள்ள கேம் விளையாட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு கதவை தட்டுற சத்தம் கேட்டு வெளியில வந்து பார்த்தா ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. என்னன்னா இது உண்மையான காலேஜ்னு நினைச்சு நிறைய பேர் இங்க ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அட்மிஷன் ஃபீஸா ஆளுக்கு 7 லட்சம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோ மாதிரியே எந்த காலேஜ்லயுமே சீட்டு கிடைக்காம கடைசி ஹோப்பா தான் இங்க வந்திருப்பானுங்க. அதனால ஹீரோக்கு அவங்களை டிஸ்மைட் பண்ற மனசு இல்லாம என்ன பண்றதுன்னு யோசிச்சவ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் போய் நீங்க என்னவாக விரும்புறீங்கன்னு கேட்க ஒருத்தனும் ஒன்னு சொல்றானுங்க. அதுல ஒருத்தர் சில செதுக்க கத்துக்கணும், இன்னொருத்தர் குக்கிங் கத்துக்கணும், மெடிடேஷன் கத்துக்கணும், மைண்ட் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும் எல்லாம் சொல்ல அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு அவங்க கொடுத்த ஃபீஸ் அமௌண்ட்டை வச்சு அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் புக்ஸ் எல்லாம் வாங்கி போடுறான். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய போர்ட்ல உங்களுக்கு என்ன வாங்கணும்னு தோணுதோ அதெல்லாம் எழுதுங்கன்னு சொல்ல எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட ரொம்ப யோசிச்சு அவங்களோட ஆசையெல்லாம் எழுதுறாங்க. இதுக்கிடையில ஹீரோட கிரஷுமே பக்கத்துல உள்ள பெரிய காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பா. அவளும் வந்து பார்த்துட்டு இந்த மெத்தட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டு போக அப்ப அந்த படிப்பாளர் ஃப்ரெண்டுமே ஏன் நம்ம இந்த காலேஜை லீகலா ஆக்க கூடாதுன்னு ஒரு ஐடியா கொடுக்க அதுக்கான ஏற்பாடுகளுமே பண்றாங்க. அப்ப அந்த படிப்பாளி ஃப்ரெண்டு அவன் காலேஜ்ல ஓவரா ராகிங் பண்ணி கொடுமைப்படுத்த ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாதவன் போங்கடா நீங்களும் உங்க காலேஜ்னு சொல்லி ஹீரோடைய முழு நேரமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். இந்த சமயம் தான் இப்படி ஒரு ஃபேக் காலேஜ் இருக்கு, அது சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்குன்ற விஷயம் பெரிய காலேஜோட டீனுக்கு தெரிய வந்து ஹீரோட காலேஜ் மேலே கேஸ் போட்டுறான். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எல்லாம் வெளியில தெரிஞ்சு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் காலேஜ் லீகல் ஆகிறதுக்காக இவங்க போட்ட அப்ளிகேஷனும் ஓகே ஆகி வர நேரில் வர சொல்றாங்க. கேஸோட ஜட்மெண்ட் டே அன்னைக்கு ஹீரோட காலேஜ்ல எஜுகேஷன் சிஸ்டம் புடிச்சு போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோக்கு சப்போர்ட்டா அங்க வர இப்ப ஜட்ஜஸ் எல்லாம் கேட்கிற கேள்விக்கு ஹீரோ மாசா ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். அதோட இவன் பக்கம் இருக்கிற நியாயமும் எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லாததை பத்தியும் பயங்கர போல்டா ஸ்பீச் கொடுக்க ஜட்ஜஸே ஆடி போயிடுறாங்க. அதனால ஜட்ஜஸும் நாங்க 1 இயர் டைம் தரோம், அதுக்குள்ள காலேஜ்ல இருக்க வேண்டிய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்க காலேஜ்ல கொண்டு வந்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து இந்த காலேஜை ரன் பண்ணலாம்னு ஹீரோக்கு சாதகமா தீர்ப்பு வர நம்ம பசங்க எல்லாம் சந்தோஷத்துல ஆர்ப்பரிக்கிறாங்க. கடைசியா ஒரு காலேஜ்ல கூட சீட்டு கிடைக்காத நம்ம ஹீரோ ஒரு காலேஜோட ஃபவுண்டராகவே ஆயிடுறான்.